உங்க வீட்ல நடக்கக்கூடிய சுப விசேஷங்களான திருமணம், வளகாப்பு, காதுகுத்து, பர்த்டே ஃபங்க்ஷன்னு எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, கேண்டிட் மொமெண்ட்ஸை நாங்க கேப்சர் பண்ணி தரோம். நம்ம கிட்ட லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன்னு ப்ரொஃபஷனலா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் குறைஞ்ச செலவுல நிறைஞ்ச தரத்துல. உங்க வீட்டு விசேஷங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி தேவைப்பட்டுச்சுன்னா யோசிக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த வருடத்தில் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி. அதாவது சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது, இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த வருஷத்தில் தான் நடக்குது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி, மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சி, மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி. இந்த கூட்டு கிரகங்களால் ரிஷபராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறதா இந்த பதிவில் தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ. எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. உங்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஒரு மருந்தாகும். அதனால் இது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போது ஒரு கிரகத்தினால கெட்டது நடக்கும், ஒரு கிரகத்தினால நல்லது நடக்கும். அப்போ இந்த 4 கிரகங்கள் சேர்ந்து மொத்தமாக பலன் கொடுக்கும்போது அந்த பலன் எப்படி இருக்கும்? எது மிஞ்சும்? கெட்டதை நல்லது மிஞ்சுமா, நல்லதை கெட்டது மிஞ்சுமா? அதைத்தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இப்போ ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி இப்போ கும்பத்திலிருந்து பெயர்ச்சியாகி மீனத்துக்கு வந்திருக்கிறாங்க சனி பகவான். அப்போ அந்த சனி பகவான் ஆப்பட்டது ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க சனி பகவான். இந்த 11ஆம் இடத்துக்கு வந்த சனி பகவானால் ரிஷப ராசிக்கு நல்ல பலனா கெட்ட பலனா அப்படின்னா நல்ல பலன்தான். 11ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 3ஆம் இடத்துலையோ சனி பகவான் பெயர்ச்சியாகி வரும்போது அந்த சனி பகவானால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். சனி பகவான் கொடுத்தால் யாராலையும் தடுக்க முடியாது. அதுதான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அது நல்லதை கொடுத்தாலும் சரி, கெட்டதை கொடுத்தாலும் சரி, அது ஒரு முக்கியமான ஒரு வடுவாகத்தான் இருக்கும். அதுபோக நல்லதை கொடுத்தால் அதுவும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அப்போ இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எங்கே ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பார் அப்படின்னா, உங்களுடைய தொழில். சனி பகவானாவே தொழில், சனி பகவானாவே ஆயுள், சனி பகவானாவே எந்த கண்டமும் நம்மளுக்கு வராமல் தடுப்பது சனி பகவானால தான். அதே சமயத்தில் சில நேரங்களில் கண்டத்தை கொடுப்பதும் சனி பகவானால தான். அந்த சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் இப்போ 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டத்தையும் கொடுக்க மாட்டார், கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு கொடுத்த கஷ்டத்தை எடுத்துக்குவார். அப்போ உங்களுக்கு தொழிலில் எங்கெங்கெல்லாமே வீக் இருக்குதோ, எங்கெங்கெல்லாமே வீக்னஸ் பாயிண்ட் இருக்குதோ, தொழிலில் நீங்கள் எங்கெங்கே எல்லாமே ஜெயிக்க முடியாமல் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். ஒருத்தரோடு பேசியிருக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பற்றி பேசியிருக்கிறீங்க, ஒரு கான்ட்ராக்டை பற்றி பேசியிருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா அவர் மனசு வச்சா தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த மனசு இப்போ வைப்பார் அவங்க. அதனால் அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும், அந்த பிஸ்னஸ் கிடைக்கும். அந்த பிஸ்னஸ் மூலியமாக நீங்கள் ஒவ்வொரு படியாக முன்னேறி ஒரு நல்ல லெவலுக்கு போவீங்க.
ஒரு இம்போர்ட் பிஸ்னஸ், ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அவங்க மனசு வச்சா தான் அது நடக்கும். அந்த பிஸ்னஸ் கிடைச்சா எனக்கு பல லட்சம் லாபம், பல கோடி லாபம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அதை பற்றி பேசியிருக்கிறீங்க. இன்னுமே அது ரிசல்ட் வரவே இல்லை. இந்த பீரியடில் ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக வரும். அப்போ அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு தொழிலில் நீங்கள் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கலாம், இரட்டிப்பு லாபம் சம்பாதிக்கலாம், உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். இந்த பீரியடில் நீங்கள் இடத்த வாங்குவீங்க, ஒரு சொத்தை வாங்குவீங்க, ஒரு வீட்டை வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, பங்களா மாதிரியான வீட்டை கண்டிப்பாக கட்டுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். இது போக பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல இருந்து அவங்க எங்கே பார்க்குறாங்க? குரு தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்கு அது 8வது இடம். அப்போ அந்த 8வது இடம் அப்படின்னாவே மரண பயம், கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாத சூழ்நிலை, அவமானம், கண்டம், பேர் இழப்பு, இதெல்லாமே வரக்கூடிய இடம் தான் அந்த 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்தையே முழு சுபகிரகமான குரு பகவான் இந்த 8ஆம் இடத்தை பார்த்துட்டார். இதை பார்க்கும்போது உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது, உங்களுக்கு எந்த தடைகளும் இருக்காது. உங்களுக்கு அந்த மரண பயத்தில் இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. சில விஷயத்த வீட்டில் சொல்லியோ சொல்லாமலோ ஒரு மரண பயத்தில் நீங்கள் இருப்பீங்க. இது நடந்தால் என்ன ஆகிறது, இந்த பிரச்சனை தெரிஞ்சால் என்ன ஆகிறது, இதில் நம்ம சிக்கிட்டா என்ன ஆகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் ரிஷபராசிக்காரங்க ஒரு சிலர் இருக்கிறீங்க. அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், அந்த மரண பயத்திலிருந்து இப்போ தப்பிச்சுக்குவீங்க. அந்த குழப்பங்கள் கண்டிப்பாக வராது. குழப்பங்கள் இருந்தாலும் இப்போ தீரும். கடன் பிரச்சனையும் தீரும். உங்களுக்கு கலகங்கள் ஓயும். கண்டத்திலிருந்து தப்பிச்சுக்குவீங்க. அதே சமயத்தில் அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு தொழிலில் எங்கெங்கே சிக்கல் இருக்குதோ, எங்கெங்கே பிரச்சனை இருக்குதோ, எங்கெங்கே தொழிலுக்கு அவங்க ஒத்து வராமல் இருக்கிறாங்களோ, எங்கே ஒரு கான்ட்ராக்ட் பேசி அந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு சைன் ஆகாமல் இருக்குதோ, அது எல்லாமே அந்த குரு பகவான் தீர்த்து வைப்பார். அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு வரக்கூடிய வம்பு வழக்குகள் கண்டிப்பாக தீரும். கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் ரிலீஸ் ஆக போகிறீங்க. இது போக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரா? அப்போ அந்த 4ஆம் இடத்துல அந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு உடல் ரூபத்தில் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார். எது மாதிரி பிரச்சனை கொடுப்பார் அப்படின்னா, இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பின்மண்டையில் வலி, இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்கு நீங்கள் டாக்டர் போய் பாருங்கள், வைத்தியம் பாருங்கள். வைத்தியம் பார்த்தாலும் கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோக அந்த கேது பகவான் உங்களுக்கு வீடு கட்டுறதுல கொஞ்சம் தாமதம் பண்ணுவார், இடம் வாங்கிறதுல கொஞ்சம் தாமதம் பண்ணுவார், வண்டி வாகனம் வாங்கிறதுல கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பாரு, கொஞ்சம் தடைகளை கொடுப்பாரு. இது எல்லாமே கொடுத்தாலுமே அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நீங்கள் வண்டி வாங்கிடுவீங்க, வீடு கட்டிடுவீங்க, இடம் வாங்கிடுவீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த 10ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறார்னா, அந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு தொழிலில் குழப்பம், மனநிறைவு இல்லாமல், எந்த முடிவு எடுக்கிறதுனே தெரியாமல் பல குழப்பத்தை கொடுத்து, பல சிக்கலை கொடுத்து, உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி,
ஒரு பிஸ்னஸ் செய்யலாமா வேண்டாமா, ஒரு தொழில் செய்யலாமா வேண்டாமா, இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா, இது செஞ்சால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இதை செஞ்சால் நாம் இதன் மூலிமா நல்ல நிலைமைக்கு வந்துருவோமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்போ தேவையா தேவையில்லையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்தை அந்த ராகு பகவான் கொடுப்பார். ஆனால் அதே ராகு பகவானை குரு பகவான் மிதுனத்திலிருந்து 9ஆம் பார்வையாக அந்த ராகு பகவானை பார்க்கிறார். அப்ப அந்த ராகு பகவானை குரு பார்க்கறதுனால அந்த ராகு பகவான் தோஷத்தை செய்ய இயலாது. அப்ப தோஷத்துக்கு பதிலாக யோகத்தை கொடுப்பாரு. அப்ப அந்த ராகு பகவான் ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டத்தை கொடுப்பார், ஒரு லாட்டரி யோகத்தை கொடுப்பார், ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், ஒரு உழைப்பில்லாத பணத்தை கொடுப்பார். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட்டாலும் அது டெவலப் ஆகும், ஒரு லாட்ரி வாங்கினாலும் அதில் டெவலப் ஆகும். இது மாதிரி சிங்கப்பூரில், ஆஸ்திரேலியாவில், கனடாவில், யூஎஸில், ஜப்பானில், சுவிட்சர்லாண்டில், இன்னும் எத்தனையோ கண்ட்ரிஸ் இருக்குது. இந்த மாதிரி கண்ட்ரிஸில் இருக்கிறவங்க எல்லாமே லாட்ரி வாங்குங்க. கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் ரொம்பவுமே தைரியசாலி, அவங்க மனதிடம் ஜாஸ்தி. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை ஜமாளிச்சிருவோம், அது வந்து வெளியில வந்துருவோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த பிரச்சனையை எதிர்கொள்றவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. நீங்க எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ வந்தாச்சு. அது தொழிலாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலிருந்தும் உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு கேதுவால பிரச்சனை, ராகுவால் வரக்கூடிய பிரச்சனை வந்து குரு பார்க்கறதுனால தப்பிச்சுக்கிறீங்க. சனி கொடுப்பாரு, குருவும் கொடுக்கறாரு. சனி தொழில் மூலியமா கொடுக்காரு, குரு வந்து பணத்தை உங்களுக்கு வந்து மிச்சப்படுத்தி நீங்க பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை அந்த குரு பகவானும் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ இதனால ரிஷபராசிக்காரங்க இந்த பீரியட்ல கடனை கட்டி உங்க கஷ்டத்திலிருந்து வெளியில வந்து நீங்க நல்ல லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், பெரிய பணக்காரனாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. எதிர்கொள்ளுங்கள். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சொந்த பந்தம் இதே ராசியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க. இந்த பீரியட்ல வந்து நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா, உங்களுடைய குலதெய்வத்துடைய கோயிலுக்கு மறக்காம போங்க. போக முடியலன்னா எப்படியா கஷ்டப்பட்டாவது போயிட்டு வந்துடுங்க. இதே மாதம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, வாரம் போகிறவங்க இருக்கிறாங்க, 6 மாதத்துக்கு ஒரு டைம் போகிறவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த குலதெய்வத்துறை கோயிலுக்கு போங்க. அது போக காளகஸ்திரி, அந்த காளகஸ்திரிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து என்கிட்ட ஜாதகத்தை அனுப்புறீங்க. எல்லாத்துக்கும் பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா ஒரு 15 நாளுக்கு மேலே ஆகும். விருப்பம் உள்ளவங்க கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்குறவங்க பாருங்க. ரொம்ப அவசரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர், உங்கள் குடும்ப ஜோசியர், அவங்ககிட்ட பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.